2014ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த எரிக் பெட்ஷிட், வில்லியம் இ மார்னர் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் டபிள்யூ ஹெல் இந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்கின்றனர். உடலில் உள்ள செல்களை அதிநுட்பமாக பகுத்து பார்க்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்காக இவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கும் இந்த கண்டுபிடிப்பு குறித்து விரிவாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். மிக நுணுக்கமாக இருப்பவர்களை துல்லியமாக காட்டுவதுதான் மைக்ரோஸ்கோப். தமிழில் இதை நாம நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவை சேர்ந்த எரிக் பெட்ஷிட், வில்லியம் இ மோனர் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் டபிள்யூ ஹெல் இந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வாகியிருக்காங்க. அதாவது உடலில் உள்ள ஆயிரக்கணக்கான செல்களை நுட்பமாக பகுத்து பார்க்கும் அளவிற்கு திறன் கொண்ட நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சதற்காக இவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவது. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோபி 0.2 மைக்ரோமீட்டருக்கு மேல் நுட்பமாக காட்ட முடியாது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மிக நுணுக்கமான புரோட்டீன்களில் ஏற்படும் நோய்கள் குறித்து கூட தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு செல்களுக்கும் இடையிலான செயல்பாடுகளை இதன் மூலம் துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்னு இவங்க நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல் பகுதிகளை தெளிவாக கண்டுபிடிக்கவும் கண்காணிக்கவும் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நுணுக்கமான உலகிற்கு கதவுகளை திறந்து விட்டதற்காக இவர்களுக்கு இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளதாக நோபல் பரிசு தேர்வுக்குழுவினர் சொல்லியிருக்காங்க.